ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி வந்து தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து கட் பண்ண வீடியோ பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டி தைக்கிறோம். பட்டி தைக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 துணி வந்து உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. அப்போ தான் வந்து பட்டி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம உடம்புல போடுறப்போ வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். மேலே மடங்காமல் தூக்காமல் இருக்கும். இப்போ வந்து பட்டி வந்து உள்ளே ஒரு லைனிங் துணி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு மேலே சும்மா ஒரு ஓட்டு தையல் போடுறோம். ஏன்னா ஓட்டு தையல் போட்டுட்டு உள்ளே திருப்பி அடிக்கிறப்போ தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ வந்து பட்டி வந்து திருப்பி மேலே ஒரு தையல் போடுறோம். இப்போ பட்டி வந்து மார்க் பண்ணியாச்சு. பட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து 3.5, அப்புறம் அடுத்தது 3 இன்ச்சு, கடைசி வரைக்கும் 3 இன்ச்சு தான். அதாவது இது வந்து ரெடி அளவு நான் சொல்கிறது. நீங்கள் வந்து கட் பண்ணுறப்போ இல்லாட்டினா உங்களுக்கு மார்க் பண்ணுறப்பவே வந்து தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணுறப்போ 1/4 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ விட்டு தைப்பீங்களோ 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ விட்டு தைப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்குவோம். ஸோ உங்களோட சௌகரியம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா ரெடி அளவு 3.5, 3, 3 அந்த அளவு தான் இதோட ரெடி அளவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை தைக்கிறோம். கை வந்து ஃபஸ்ட்டு லைனிங் துணியை வந்துட்டு மேலே வச்சு ப்ளவுஸ் பீஸில் மேலே வச்சுட்டு கீழே நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்போ தையல் போட்டுட்ருக்கோம். இப்போ தையல் போட்டுட்டு திருப்பி வந்து ஒரு ஓட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓட்டு தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி லைனிங் உள்பக்கமாக வச்சு திருப்பி தைப்போம் இல்லைங்களா, இப்போ அந்த தையல் போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை வந்து சுற்றியும் லைனிங்கையும் ப்ளவுஸ் பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். தைச்சாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டு வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லைனிங்கில் வச்சுட்டு ப்ளவுஸ் துணி வச்சுட்டு அப்படியே வந்து தையல் அடிச்சிட்ருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைச்சி அந்த நெக் பகுதியில் வந்து தைச்சிட்டு கிடைத்திருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி செய்யலை. இது ஆக்சுவலாக அவங்க வந்து நம்ம எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திக்காகவே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அப்படி தைக்கிறதுனால இப்படி தைச்சி கிடைத்திருப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான், தைச்சாச்சு. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ளவுஸ் பீஸை வந்து வெட்டி எடுத்துடலாம். இந்த கிராஸ் பட்டிக்கு வந்து டாட் பிடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, சென்டர் பாயிண்ட்லேருந்து சைடில் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு. 3 இன்ச்சு பார்த்திங்கன்னா அந்த சென்டர்லேருந்து நேராக 3 இன்ச்சு மார்க் பண்ணக்கூடாது. நம்ம அந்த 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, தையல் வரும் இல்லைங்களா,
அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே 3 இன்ச்சு போதுமானதாக தான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க, ஒரு 45 46 அந்த மாதிரி அளவில் இருக்கிற ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2.5 to 2.25 பிடிச்சிக்குங்க. அந்தளவு கரெக்டாக இருக்கும். நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சே வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக தான் இருக்கும். பிடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கிப்பட்டியிலேருந்தும் அந்த இடத்துல டாட் பிடிச்சாச்சு. இப்போ வந்து ஆம்ஹோல்லேருந்து டாட் பிடிக்கிறாங்க. நீங்கள் அந்த கொக்கிப்பட்டியும் கீழேருந்து வர டாட்டும் பிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த ஆம்ஹோல் டாட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைனாலும் அந்த 2 கார்னரையும் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு மடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஆம்ஹோல் பக்கம் இருக்கிற வர டாட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து அடுத்த பக்கம் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து ஆம்ஹோல் பக்கம் பிடிக்கிறப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு சைடு தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு அதே அளவு கரெக்டாக அந்த ஸ்டிச்சு வந்து அந்த தையல் வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் மாற்றி பிடிச்சிட்டாலும் வந்து கப்பு வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்த மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து செக் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறோம். பட்டி ஜாயின் பண்ணுறப்ப அந்த கீழே ஒரு கிராஸுக்கு தையல் பிடிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த 1.25 இன்ச்சு பிடிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த கீழ் சைடு வந்து லைட்டாக ஒரு மடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. அது மடிச்சு விட்டால் கீழே அந்த மறுபடியும் நம்ம பட்டி திருப்பி அடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து பட்டியை திருப்பி மேலே தையல் அடிப்போம் இல்லைங்களா, அந்த தையல் பட்டி தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தையல் உள்ளே நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தையல் வந்து கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து திருப்பி விட்டுட்டு மேலே தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வி பீஸ் தைக்கிறோம். வி பீஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் லைனிங் துணியிலே தைச்சா போதும், அதுவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் பீஸ் வந்து லைனிங் வைக்கிறது சம்டைம் வந்து வலுவலுன்னு துணியாக இருக்கும், இல்லை சில்க் மெட்டீரியலாக இருக்கும். அது அவ்வளோக்கா வந்து அந்த தையல் நிற்காது, உருவிட்டு வந்துடும் சீக்கிரமாக. ஸோ அதனால் நீங்கள் லைனிங் துணியிலேயே வந்து வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு வச்சுட்டு மடித்து அப்படியே தைச்சிடலாம். இப்போ வந்து கொக்கி பீஸ் தைச்சிட்ருக்கோம். இப்போ வி பீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி இன்னும் அடிக்கலை. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கழுத்து வந்து சும்மா அப்படியே தைச்சி திருப்புற மாதிரி இருந்தால் நம்ம இப்போவே வி அடிச்சிருப்போம். பட் இது வந்து அவங்க வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி மடித்து தைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனியாக தான் அதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம். அதனால் அப்போ அது தைச்சி முடித்ததுக்கப்புறமா வி தைச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கொக்கி பீஸும் தைச்சி முடித்தாச்சு. இப்போ வந்துட்டு பேக் போர்ஷன் தைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கையும் ப்ளவுஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அது 2 ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் வந்து நார்மலாக வந்து தைக்கிறப்போ நம்ம மேலே ஒரு வந்து லைனிங் பைப்பிங் மாதிரி கொடுக்க தேவையில்ல, எம்மிங் பண்ணுற மாதிரி கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த நெக் போர்ஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே வந்து கொஞ்சம் துணி வச்சு தைப்பாங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தைச்சி திருப்பி அடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் அதனால். பட் இவங்க வந்துட்டு எனக்கு துணி வேணும், இப்போ எம்மிங் மாதிரி வேணும்னு கேட்டதுனால தான் நம்ம வந்து இப்போ துணி உள்ளே வச்சு எதுவும் அடிக்கலை. ஏன்னா எப்படியும் மேலே ஒரு பீஸ் வச்சு தைப்போம் இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி அடிக்காமல் அப்படியே தைச்சிட்ருக்கோம். அவ்வளோதான், ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ளவுஸ் பீஸை வந்து சுற்றியும் வெட்டி எடுத்துடலாம்.
இப்போ வந்து இடுப்பு வந்து மடிச்சடிச்சிடலாம். இடுப்பு வந்து மடிச்சடிக்கிறப்போ நம்ம ரெட்டையை மடித்து தானே தைப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மடி மடித்து சும்மா ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எவ்வளோ அளவு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல பாருங்கள் அர்க்கத் பண்ணியிருக்கு, அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக மடித்து நம்ம வந்து தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பின்னாடி வந்து டாட் பிடிக்க போகிறோம். டாட் எப்படி பிடிப்போம் அப்படின்னா, ப்ளவுஸை வந்து இடுப்பு பக்கத்தில் 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மடித்த பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பின்னாடி திருப்பி சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து எவ்வளோ வந்து டக் பிடிப்போன்னு சொல்லிட்டு ஒரு அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படி அந்த இடத்துல இருந்து நடுவில் வரைக்கும் 2ஆக மடிச்சுட்டு அங்கேருந்து வந்து தையல் போட்டுக்கணும். இப்படி தான் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். அது பார்த்திங்க அப்படின்னா மேலே அதே மாதிரி ஒரு 3 இன்ச் அளவு உயரம், சைடில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ விட்ருப்போம், எப்படியும் மினிமம் வந்து 1 இன்ச்சு தான் நம்ம வந்து அந்த டாட்டுக்கு விட்ருப்போம். ஸோ அதே அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறப்ப அந்த நம்ம டாட் பிடிச்ச தையல் பார்த்திங்க அப்படின்னா 2 ஒரே இடத்துல வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம திரும்ப வந்து செக் பண்ண தேவையில்லை 2 ஒரே அளவு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண தேவையில்லை. அது கரெக்டாக வந்தோடனீங்கன்னா அந்த ஷோல்டரோட சென்டர்லேயே வந்துடும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டி பேக்கி வச்சுட்டு மேலே வந்து ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஷோல்டரோட சென்ட்ரல்லேருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும், ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இது தைக்கிறப்பவும் கீழே அந்த ப்ளவுஸ் துணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கண்டிப்பாக வந்து இழுக்கவே கூடாது. அதை சும்மா அப்படியே கையில் பிடிச்சிட்டு அந்த ப்ளவுஸ் துணி தான் வந்துட்டு அப்படியே நகர்த்தணும். ஏன்னா அதை இழுத்துட்டிங்க அப்படின்னாலும் ஆம்கோல் கண்டிப்பாக லூஸாக போயிடும். அப்புறம் முன்னாடி வந்து இப்படி சுருக்காக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே திருப்பி 2வது தையல் போட்டுட்டு திரும்ப சென்டர்லேருந்து இந்த பக்கமாக தைச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மேலேருந்து அதாவது கையிலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் ஒரே தையல் தான். கையை வந்து சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து 7 இன்ச்சு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம அர்க்கத் பண்ணியிருப்போம். அந்த அளவு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே அதே மாதிரி நம்ம எவ்வளோ இன்ச்சு விட்ருக்கோம், 1.5 இன்ச்சு விட்ருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு செக் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே தையல் அடிச்சிட வேண்டியதான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு எவ்வளோ தையல் வேணுமோ அதை வந்து விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான், 2 பக்கம் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, பைப்பிங் மாதிரி வச்சு தைச்சு தையல் அடிக்க சொல்லியிருக்காங்கன்ட்டு, அதுக்கு பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸு இது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த கட் பண்ணின பீஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக தானே இருக்கும். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணிடுறப்போ இது வந்து கண்டிப்பாக கிராஸ் பீஸ் தான் நீங்கள் வந்து கட் பண்ணி தைக்கணும். இப்போ வந்துட்டு கழுத்தில் வந்து வச்சு தைச்சிடலாம். இப்போ வந்து அது ஸ்டார்டிங்கில் இருந்தே தைச்சா போதும். அதே மாதிரி இந்த கிராஸ் பீஸோட அளவு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 1 இன்ச்சுக்கு இருக்கணும். அதுக்கு மேலே 1.5 இன்ச் வரைக்கும் இருந்தால் போதும். ரொம்ப சின்னதாகவும் இருந்தாலும் உங்களுக்கு 2 தடவை மடிச்சு அடிக்கிறப்ப துணி பத்தாது.
ஸோ அதனால் மினிமம் ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ளார இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கழுத்து அடிக்கிறப்போ அப்படி தான், நீங்கள் வந்து கழுத்து துணியை கண்டிப்பாக எக்காரணத்து கொண்டு இழுக்கக்கூடாது. அதை அப்படியே கை வச்சு நகர்த்தி மட்டும்தான் விடணும். ஏன்னா இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்கு வந்து லூஸ் ஆயிரும். அப்புறம் வந்து கீழே இழுத்துட்ருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த கிராஸ் பீஸை வந்துட்டு 2 தடவை மடிச்சு அடிக்கணும். ஸோ அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை மடிச்சு அடிச்சுக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி கழுத்து பகுதியில் அந்த வளைவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பின்னாடி பேக்கில் நெக்கில் வந்து வளைவு இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்லேயும் கொஞ்சம் வளைவு இருக்கும் இல்லைங்களா, இந்த வளையிற இடத்துலலாம் உள்ள தையல்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டினா அந்த வளைவெல்லாம் நல்லா திரும்பாது, ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கும். இப்போ வந்து தைச்சாச்சு. தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா பீஸு, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சுக்கு பக்கம் தான் கிராஸ் பீஸ் வெட்டியிருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து மடிச்சடிக்கிறப்ப வசதியாக இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப திக்காக போயிடும். ஸோ அதனால தான். அதே மாதிரி இங்கே வெட்டுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக வெட்டுங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கத்திரிக்கோல் வந்து துணியில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்து இதை மடிச்சடிச்சு தைச்சிட வேண்டியதுதான். மடிச்சடிச்சுட்டு நம்ம 2 தையல் போடணும். அதாவது ஓரத்தில் ஒரு தையல் போடணும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் போடணும். ஸோ அப்போ தான் நல்லா திக்காகவும் இருக்கும். நம்ம மடித்தது வந்து அப்போ உள் சைடு வந்து தூக்காமல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காகவும் தான். இப்போ வந்துட்டு பக்கத்துலேயே அந்த இன்னொரு தையல் போடுறோம் இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச்சுக்கு கேப்பில் அந்த தையல் போட்டுடலாம். இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம அந்த பீஸில் வைக்காமல் இருந்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து அந்த தைச்சிடலாம். இப்போ இதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வைக்கல. இப்போ வந்துட்டு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு கொக்கி மேலே 2வது கொக்கி பார்த்திங்கன்னா அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா கொக்கி பீஸ் கிட்ட கிராஸ் பட்டிக்கு, அந்த இடத்துல ஒரு தைச்சிட்டு அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 3வது அதுக்கப்புறம் 4வது கொக்கி வந்து அந்த பட்டியோட சென்ட்ரு பார்த்துட்டு அந்த இடத்துல வச்சிடலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தைக்கிறது எப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ எங்கள் வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.